மினி உலகக்கோப்பை என அழைக்கப்படும் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் வெற்றிகரமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதில் 2 போட்டிகள் நிறைவடைந்திருக்கின்றன. முதல் போட்டியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதின. அந்த போட்டியில் அபாரமாக விளையாடி நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றது. நேற்று நடைபெற்ற 2வது போட்டியில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதின. இதில் இந்திய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. அதன்படி முதல்ல டாஸை ஜெயிச்சு பேட்டிங் ஆன பங்களாதேஷ் டீம் 49.4 ஓவர்களில் 228 ரன்கள் அடித்த நிலையில் ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக தௌஹீத் ரிதாய் 100 ரன்கள் அடித்தார். இந்தியா தரப்பில் முகமது ஷமி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் 229 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடின இந்திய அணி 46.3 ஓவர்களில் வெறும் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 231 ரன்கள் சேர்த்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக சுப்மன் கில் உண்மையிலேயே பிரமாதமாக ஆடினாருங்க. செம்மையான ஒரு இன்னிங்ஸு. அவருடைய செஞ்சுரி உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி 2 கேட்சுகளையும் பிடித்தார். இதனையும் சேர்த்து இதுவரைக்கும் ஒரு நாள் போட்டிகளில் 156 கேட்சுகளை அவர் பிடித்திருக்கிறாரு. இதன் மூலம் ஒரு நாள் கிரிக்கெட் வரலாற்றில், அதாவது இந்திய அணியில் அதிக கேட்சுகள் பிடித்தவர் அப்படிங்கிற அந்த மாபெரும் சாதனையை அவர் அசருதீனுடன் இணைந்து படைத்திருக்கிறார். 2வது இடத்தை பொறுத்த வரைக்கும் சச்சின் டெண்டுல்கர் 140 கேட்சுகளை பிடித்திருக்கிறார். அடுத்த இடத்தில் ராகுல் டிராவிட் 124 கேட்சுகள். அடுத்து சுரேஷ் ரெய்னா இருக்கிறார். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் குறிப்பிட்டே ஆகணுங்க. பங்களாதேஷ் ஒரு கட்டத்தில் 35க்கு 5 அப்படின்னு ஒரு தடுமாற்ற நிலையில் தான் இருந்தாங்க. அங்கேருந்து 100 ரன்களையே அடிப்பாங்களா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இருந்தாலும் நாங்கள் இருக்கோண்டா, கண்டிப்பாக நாங்கள் மீட் எடுப்போண்டா அப்படிங்கிற மாதிரி ஜொகேர் அலி, தௌஹீத் ரிதாய் 2 பேரும் சேர்ந்து 154 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சது உண்மையிலேயே பெரிய விஷயம் அப்படின்னு தாங்க சொன்னோம். இந்திய அணியினுடைய பவுலிங் அட்டாக் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலுமே 3 ஸ்பின்னர்ஸ் இருந்துமே அவங்கள கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறது தாங்க உண்மை. அந்த நேரத்தில் தான் நமக்கு ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் தோணியிருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நாம் பும்ராவை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் இருந்திருந்தால் நிச்சயமாக 150 ரன்களுக்குள்ளே கூட பங்களாதேஷ் அணியை நம்ம பொட்டலம் கட்டியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்த போட்டியில் இந்திய அணி எப்படி விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத நானும் பார்க்க ஆவலாக இருக்கேன். ஏன்னா முக்கியமான போட்டி ஞாயிற்றுக்கிழமை பாகிஸ்தானோட இந்திய அணி மோத இருக்கிறது.